ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் நியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஓடிடி வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோடைய இன்றைக்கி எலிமினேஷன். ஸோ யார் வந்து ஆயிருக்கா அப்படிங்கிறது தான். நம்ம டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது. நம்ம எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து வெளியேறியிருக்காங்க. ஸோ அது ஆறு என்ன அப்படிங்கிறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம். அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து 2-3 இருக்குது. ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து இந்த டாபிக் தான். ஸோ கண்டிப்பாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோடைய இன்றைக்கான எபிசோடோடைய ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுவதுமாக ஒரு தொகுப்பு தான். ஸோ இன்றைக்கி ரொம்ப எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர். ஸோ பட் அப்படி இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணல. அது பாட்டு ஜாலியாக வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ விடிவி கணேஷுக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மோதல் இடையில. அப்புறம் இர்ஃபான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி போட்டு அப்படியே வந்து நிறைய பேர் வந்து ஓட வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. குறைஷியும் புகழும் வந்து அவங்க ஸ்டாண்டுக்கு என்னென்ன டெலிவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணாங்க. மாதம்பட்டியோடைய ஒன்லைனர்ஸ் ரொம்ப டீசெண்டாக டீட்டெயிலிங்காக வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, அப்படி என்ன இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி டிலேட் இளநி அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்து அதில் ஒன்று நீங்கள் செய்ய சொன்னாங்க. அட்வான்டேஜ் வின் பண்ணியிருக்க நம்ம சுஜிதாவும் கெமிக்கும் வந்து அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு தடங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, சமைக்கும்போது அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து தடங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அது வந்து சைக்கிள் தான் பேசிக்காக. இந்த சைக்கிளை வந்து ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து ஓட்டிட்டு சைடில் வந்து பார்த்துட்டு குக்கும் கோமாலையும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தடங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களாக வந்து டிஷ் பண்ணுறாங்க. என்ன டிஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரியாணி. ஸோ பிரியாணி யார் நல்லா சமைச்சா அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கான அந்த ஒரு செஃப் ஆஃப் த வீக்கும் சரி, ப்ளஸ் வந்து யார் அதில் எலிமினேட் ஆக போகிறான்னு சரி, அதுதான் வந்து டிசைட் ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அது வந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா, பயங்கரமான ஒரு குக்கிங் வந்து நடைபெறுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எல்லா விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. டிஆர்பி கொஞ்சம் கிராப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையானது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இர்ஃபானுக்கு அடுப்பு இருக்குல்ல, அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அங்கிட்டு வந்து ஓடுறது கெமி. ஸோ கெமியும் அவங்கள வந்து துரத்திட்டு போகிறது. அப்புறம் புகழ் அண்ட் குறைஷி இவங்க 2 பேருடைய காம்போ அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. குறிப்பாக வந்து ஆண்களும் பெண்களும் ரொமான்ஸ் அப்படின்றதில் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. புகழ் வந்து போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க சைக்கிளில் போய் பூஜாவுடைய சைக்கிளில் போய் உட்கார்றதா இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம குறைஷி அன்ஷிதா கூட ஓட்டுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சும்மா ஒரு கலாய் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக ஸ்பைஸப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் உப்புக்கு புளி காரியம் இந்த மாதிரி டீம் ஒரு ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ்லேருந்து ஒரு சீரீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதிலேருந்து நடித்த ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஐஷாலாம் வந்திருந்தாங்க, பிக் பாஸில் வருவாங்களா அவங்க அந்த ஷோவில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதற்கான ஒரு ப்ரொமோஷன் சின்னதாக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட் என்னன்னா, பிரியங்காவுக்கும் நம்ம விடிவி கணேஷுக்கும் ஒரு கைகலப்பு சண்டை தான். அதாவது கைகலப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சாந்தமான ஒரு சண்டை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கேருந்து அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுங்க, பிரியங்கா ஒரு நாள் டேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க போய் அவங்க அதை வந்து ஃபன் ஆக்குறேன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணி கடைசி தங்கத்துறைகிட்ட இருந்து ஏதோ ஒன்று கேட்குறப்ப அது வந்து ஆமான்னு சொல்லி சீரகத்தூள்னு சொன்னோடனே ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் காட்டினோடனே அவர் டப்புன்னு போட்டுட்டு அப்புறம் தான் யோசிப்பார், ஐயோ கரம் மசாலா போல சீரகத்தூளை போட்டோமே அப்படின்ற மாதிரி. பிரியங்கா மேலே கொஞ்சம் காண்டாயிட்டு எனக்குலாம் வேணாம் அவளை கடத்துறப்பார் அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அங்கேருந்து இவங்களும் வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஏங்க சண்டை அவங்க போட்டுதுங்க, நான் என்னமோ வாண்டடாக அவங்கள்ட்ட நான் சொல்லவே இல்லை, அவன் வந்து கேட்டால் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேமரா பாருங்கன்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு சண்டை தான். பட் இருந்தாலும் என்னமோ வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் மாதிரி வந்து சண்டை போட்டுருந்தாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம சாலின் ஜோயா கண்டிப்பாக இந்த வாரம் வந்து மாட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் ஜட்ஜஸ் மத்தியில் வந்து நல்ல ஒரு பேர் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ குறிப்பாக அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு குக்கிங் அப்படிங்கிறதை தாண்டி ராமர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பண்ணார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுக்கு. ஸோ அதனால் அவர் வந்து ஈஸியாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் அடுத்தடுத்த வாரங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து இப்போ யார் வந்து ஃபைனலாக ஒரு 3 பேர் ரேஞ்சருக்கு வராங்க, அக்ஷய் கமல், வசந்த் மற்றும் பூஜா. ஸோ அந்த 3 பேருக்கும் மீல் மேக்கரில் வந்து ஒரு டிஷ் செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்படுது.
வசந்த் ரவி ஏற்கனவே 2 தடவை வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்தனால அவருக்கு 30 நிமிஷம் மிச்சம் 45 நிமிஷம் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணி கடைசி வந்து பார்த்திங்கன்னா வசந்த் ரவியை வந்து இந்த வாரம் தூக்குறாங்க. தம்பி நீ பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே போய் நடிப்பா அப்படின்ற மாதிரி வந்து கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டேஞ்சரில் இருந்த அவர் கரெக்டாக வந்து வெளியேறிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலேயே ஜாலின் ஜோயா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க அப்புறம் பூஜா மற்றும் நம்ம அக்ஷய் கமல் எல்லாருமே வந்து டேஞ்சர் தான். பட் இருந்தாலும் ரொம்ப டேஞ்சராக இருந்தது அவர் அப்படின்றதுனால டிஷ்ஷும் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணல அப்படின்றதுனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இன்னும் எத்தனை வாரம் அந்த ஷோ நடத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பிக் பாஸ் ஆரம்பிச்சும் இந்த ஷோ நடந்து போகும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இது லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க இந்த குக் வித் கோமாளி அப்படின்றதுனால எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இல்லை டபால்னு வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பிக் பாஸ் OTT 3 ஹிந்தியில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. வேறு லெவலுங்க, பிரித்து மேயறாங்க. ஸோ வேறு லெவலில் செலெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டு ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. நீங்கள் செலெக்ஷனே பாருங்களேன், டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் 3 பேர், சிங்கர் எடுத்திருக்கானுங்க, அதே மாதிரி மாடலிங் எடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்டார்ஸு, அதாவது டிவி ஸ்டார்ஸை தாண்டி சினிமா ஸ்டார்ஸு அவங்களையும் உள்ளே வந்து எடுத்திருக்காங்க. இவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து இந்த ரியாலிட்டியில் நம்ம வந்து வெளியே இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்றனால ரியாலிட்டியில் பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க தெரியுமா. அதாவது அவங்க தான் வந்து மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஒரு 3 பேரை பிறக்கி போட்டிருக்காங்க. யூடியூப் சென்சேஷன்ஸு, யூடியூப்லேருந்து பண்ணுறவங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்க 6 பேர் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப பேலன்ஸ்டாக ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது செலெக்ஷனு. ஸோ அதே மாதிரியே தமிழில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட்டும் மாறியாச்சாங்க, அனில் கபூர் தான் வந்து பண்ணியிருக்காரு. இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 43 எபிசோடு முதல் சீசன், 2வது சீசன் 53 54 எபிசோடு தான். ஸோ இந்த வட்டம் வந்து இதுவும் ஒரு 55-60 நாளுக்குள்ளே தான் வந்து வரும் அப்படின்றதுனால ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த OTT சீசன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா OTTனாலே சரவடி தான். அதுவும் இந்த ரியாலிட்டி வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கல்ல மக்கள் உடைய குரலாக, அவங்களுக்குலாம் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு ரீச் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை எப்படி வந்து பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னா, இதில் ரியாலிட்டி ஷோவுடைய ஒரு மெயினான ஒரு கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான். அதை கொடுக்குற மொத்த இதுவுமே வந்து யூடியூப்பில் ஒரு 6 பேர் வைங்க, ரியாலிட்டி 3 பேர், 9 பேர்கிட்ட மொத்தம் 16 கண்டஸ்டன்ட்டு, கிட்டத்தட்ட சரி பாதிக்கு மேலேயே கண்டென்ட் கொடுக்குறவங்க உள்ளே இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக பிச் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர், கமல் சாரோடைய லாங் வெயிட்டிங், கிட்டத்தட்ட 6 வருஷமாக படம் வந்து இதில் இருந்து வந்திருக்கு. ஸோ அட்லாஸ்ட் ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க அப்படிங்கிறத 25 ஜூன், அதாவது இன்றைக்கி 23 நினைக்கிறேன், 24 நாளை கழிச்சு ஸோ பட்டையை கிளம்ப போகிறாங்க இந்தியன் 2 டீமு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம். அது வந்து இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக, கமல்ஹாசன் அப்படின்றவர் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் அப்படிங்கிறது தான். அவருடைய கல்கி லுக்கும் ஆகட்டும், இந்தியன் 2 இதாக இருக்கட்டும், வேறு லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் கள்ளக்குறிச்சி இஷ்யூலையும் இப்போ போய் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கமல் சாரோடைய ஃபேன்ஸ் மற்றும் மக்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.